நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேமஸ் அயன் மேன் அப்படிங்கிற கதையோடைய முதல் தொகுதி குறித்து நம்ம தோராயமா கதை விளக்கம் பேசலாம்னு நினைக்கிறேன். வாங்க பேசுவோம். இந்த கதைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதையா நாம எதை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா, சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற கதை. அதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். எனக்கு கதை பெருசா நினப்பில்லை, அது இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தேடி பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து சிவில் வார் 2, அதுவும் பேசினதா நினப்பு இருக்கு. கதை பெருசா எனக்கு நினப்பில்லை, அதையுமே தேடி பார்த்து கொள்ளுங்கள். கதையுடைய தொடக்கத்துல ஒரு பழைய காட்சி அடையாளப்படுத்தப்படுது. அதுல டாக்டர் டூம் தன்னோடு சேர்ந்த ஒரு சில தீயவர்களோட அமர்ந்திருக்கிறாரு. அவங்க எல்லாருமே நார்மன் ஆஸ்பானுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த தீயவர்கள்ல நாம இருக்கான், ஃப்ராஸ்ட் இருக்கிறாங்க, ஸோ இன்னும் சிலரும் இருக்காங்க. அதுல ஹூட் அப்படிங்கிற கதாபாத்திரம் இருக்கு. அந்த கதாபாத்திரம் டூமை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்குது. அதாவது இந்த இடைவெளி நேரத்தில் என்னன்னா, இந்த ஹூட் அப்படிங்கிறவன் மந்திரம் சார்ந்த ஆற்றலை கை கொண்டு செயல்படக்கூடிய ஒருத்தன். அதுக்காக அவன் நிறைய படிப்பான். அப்படி படித்தபோது டாக்டர் டூமை குறித்து அவன் ஒரு தரவை பெற்றிருக்கிறான். ஸோ அந்த தரவை தான் கேள்வியாக முன்வைக்கிறான். அது என்னன்னா, டாக்டர் டூமோடைய அம்மாவான சிந்தியாவை நரகத்தை சேர்ந்த ஒரு சாத்தான் கொண்டு சென்றதாகவும், இந்த உண்மையை அறிந்த டாக்டர் டூம் அந்த சாத்தானுக்கு எதிராக சண்டையிட்டு அதை வென்று தன் தாயின் ஆன்மாவை மீட்டதாகவும் அந்த தரவு சொல்லுது. ஸோ அந்த தரவு உண்மையா? நீ உண்மையிலேயே நரகத்தை சேர்ந்த ஒரு சாத்தானை தோற்கடிச்சியா அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறான். ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுல டாக்டர் டூமுக்கு விருப்பம் கிடையாது. அவன் தொடர்ந்து நச்சரிக்கிற மாதிரி கேள்வியை முன்வைக்கிறான். ஒரு கட்டத்தில் டாக்டர் டூம், ஆமா நான் தோற்கடிச்சேன்தான், இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க அப்படின்னு, அதாவது டூம் அப்படி சொல்றார். இதை கேட்ட உடனே அந்த ஹூட் என்ன பண்றான், அப்படியானா, அதாவது உன்னை பாரு, நீ எப்படி ஆளுனா, உங்ககிட்ட நாடுக்குது, உங்ககிட்ட அரசாட்சி இருக்குது, உங்ககிட்ட பணம் இருக்குது, ஏகப்பட்ட பணம். ரெண்டாவது உங்ககிட்ட அறிவியல் இருக்குது, அதே நேரம் மந்திரத்திலையும் சிறந்தவனா இருக்கிற. இவ்வளவு இருந்தும் நீ எதுக்காகப்பா இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற? ஏன்னா அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குதே, உன் நோக்கம்தான் என்ன அப்படிங்கிற கேள்வி அவன் முன்வைக்கும் போது டூமுக்கு அது கொஞ்சம் எரிச்சலை விட்டுது. அதனால அவனை தாக்குறாரு. தாக்கின உடனே அவன் அங்கிருந்து காணாம போயிடுறான். இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க வியக்கிறாங்க, பிற தீயவர்கள். ஆனா டூம் ஒரு விளக்கம் கொடுக்குறான். என்னன்னா, நான் அவனை கொல்ல கிடையாது, அவன் எரிச்சல் விட்டணும், அதனால அவனை இப்ப நான் வேறொரு இடத்துக்கு இடம் மாத்தி விட்டேன், அவனை இப்ப இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டேன், அவன் அங்கிருந்து வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த காட்சி ஏன் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டூமுடைய உண்மையான நோக்கம்தான் என்ன? ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கவும், ரெண்டாவது அவங்க அம்மாவை அடையாளப்படுத்தவும், அவங்க அம்மாவுக்கும் சூனியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, நரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தவுமா இந்த காட்சி இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். இதை தொடர்ந்து சீக்ரெட் வார்ஸுடைய முடிவுல டாக்டர் டூமுடைய முகம் முழுமையா சரியாயிடுது. அதே நேரத்திற்கு சிவில் வார் 2 முடிவுல டோனி ஸ்டார்க் அவர் இறந்து போயிட்டு தான் நம்பப்படுது. முகம் சரியான டாக்டர் டூம் தன்னுடைய பாதையை மாத்திக்கொள்ள பிரியம் கொண்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த காட்சி நமக்கு முன்னணிக்குது. அது என்னன்னா, மரியாஹில் அப்படிங்கிற ஷீல்டோடைய இயக்குனரை டயபாலோ அப்படிங்கிற ஒரு தீயவன் கடத்தி சென்று அவங்கள துன்புறுத்த முற்படும் போது டாக்டர் டூம் அங்கு தோன்றி அந்த டயபாலோவை வீழ்த்திட்டு மரியாஹில்ல மீட்கிறான். இதை ஏன் அவன் செய்யறான் அப்படின்னா, நான் இனி கெட்டவனா செயல்பட போறது கிடையாது, ஏன் பின்னாடி வராதிங்க, நான் இனி நல்லவனா செயல்பட போறேங்கிறதுக்கு அடையாளமா அவன் அதை செய்யறான். ஆனா இந்த விஷயமானது மரியாஹிலுக்கு ஒரு நல்ல மாதிரியான தெரியல. அவங்க டாக்டர் டூமை பின்தொடர்ந்து அவனை கைது பண்ணணும், அவனுடைய செயல்பாட்டை நாம முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவனை பின்தொடர ஷீல்டுடைய இன்னொரு ஏஜெண்டா இருக்கக்கூடிய நாம பென் கிராம், அதாவது இப்ப ஃபேண்டாஸ்டிக் போர் அப்படிங்கிற அமைப்பு இல்லை போல இருக்கு, அவர் இப்ப ஷீல்டுடைய அமைப்புல இருக்கிறாரு, அவரை அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு மத்தியில அமாரா அப்படிங்கிற ஒரு பெண் விஞ்ஞானியுடைய பின்னலையில டூம் சுத்திக்கிட்டு இருப்பான். அதாவது அவங்கள ஏதோ ஒரு வகையில அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட நெருக்கமா அவன் பழகிறான் அப்படிங்கிறது இங்க அடையாளப்படுத்தப்படுது. அல்லது முன்னாடி இருக்கிற கதையோட சம்பந்தமும் பட்டிருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. மேலும் டாக்டர் டூம் டோனி ஸ்டார்க்கோடைய அடையாளத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு காட்சி இருக்கும். அதாவது டோனி ஸ்டார்க்கோடைய இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கு டோனி ஸ்டார்க்கோடைய நினைவுகளாலான ஒளிபிம்பம்,
அதாவது ஹாலோகிராம் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது நான் உன்னோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இனிமேல் அயன்மேனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒளிபிம்பம் வந்து அப்படி செய்யாதுன்னு சொல்லும். நான் உன்கிட்ட அனுமதி கேட்க வரல, நான் அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறி வரார். மேலும் டாக்டர் டூம் அயன்மேனா செயல்படக்கூடிய இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு ஆள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, டாக்டர் டூமுடைய அம்மாவான சிந்தியா அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சிந்தியா இருக்கக்கூடிய இடத்துல சிந்தியாவை வழிநடத்தவும் மற்றும் அவளோடு சேர்ந்து செயல்படக்கூடிய இன்னொரு ஆளும் இருக்கிறான் அப்படிங்கிறது பின்னிலையில நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. இதை தொடர்ந்து செயலுடைய முகவரான பென் கிரம் அப்படிங்கிற நம்ம விக்டர் வான் டூமோட தொடரப்பட்டவங்க எல்லாத்தையும் நோண்ட தொடங்குறார். அப்படிதான் அமாரா கிட்ட அவரு போறார். ஏன்னா அமாராவுக்கும் விக்டருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ஷீல்டுக்கு தகவலா தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில அவங்கள போய் விசாரிக்கிறாரு. ஸோ இந்த விஷயமானது சுத்தமா அமாராவுக்கு பிடிக்காது. விக்டரால தனக்கு தீங்கு தான் வருது அப்படின்னு அவங்க நினைக்க தொடங்குவாங்க. இதே வேளையில விக்டர் என்ன பண்றான், அயன்மேனா செயல்பட தொடங்கியிருப்பான். குறிப்பா மோசமான நபர்களை தேடி அவங்களை எச்சரிக்கவும் அவங்களை வழி மாற்றவும் அவன் முயல்வான். அப்படிதான் மேட் திங்கர் அப்படிங்கிற ஒருத்தனை சந்திச்சு அவனுடைய வழியை மாற்ற முற்படுறாரு. ஆனா அது வந்து நல்ல முறையா நடக்காது. மேட் திங்கரோட விஷயங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நுணுக்கிட்டு வர வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ இதை தொடர்ந்து அமாராவை சந்திக்க வராரு டாக்டர் டூம். அங்க அமாராவை சந்திக்க வரும்போது அமாரா தவறுதலாக டாக்டர் டூமை சுற்றுவாங்க. ஏன்னா திடீர்னு அவர் அங்க தோன்றதுனால யாரோ அப்படின்னு நினைச்சு சுட்டுருவாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய பாதுகாப்புக்கு துப்பாக்கி கையில் வச்சிருப்பாங்க. அந்த துப்பாக்கி குண்டானது விக்டருடைய தோல் பட்டையில பாஞ்சிடும். இப்போ ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்குவோம். அமாராவோட அருகில இருக்கும்போது விக்டர் முழுமையான பாதுகாப்போடு இருப்பதில்லை அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து அமாரா விக்டரை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போறா. அமாராவுக்கும் விக்டருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன் இப்படி துப்பாக்கி கையில் வச்சுட்டு இருக்க அப்படின்னு பேசும்போது தன்னுடைய பாதுகாப்பு வச்சிருக்கிறதாவும் மற்றும் ஷீல்டுடைய முகவனான பென் வந்து தன்னை நோண்டி கேள்வி கேட்டதையும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து பயந்து தான் நான் என்னுடைய பாதுகாப்பு துப்பாக்கி வச்சுட்டு இருக்கேன், நீ எதிர்பார்க்காம வந்ததும் நான் உன்னை சுட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது விக்டருக்கு ஒரு உண்மை புரியுது. என்னன்னா ஷீல்டு தன்னை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக தன்னுடைய பரம வைரியான பென் அவன் தான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அதே வேளைக்கு பென் அங்கே வந்துடுறார். அப்படி வந்த உடனே விக்டர் வான் டூம் அயன்மேன் உடையோடு பென்னுக்கிட்ட சண்டை போடுறாரு. ஆனால் அவருடைய நோக்கம் அவங்களோட சண்டை போடுறது இல்லை, நான் வந்து இப்போ மாறிட்டேன் அப்படின்னு அடையாளப்படுத்துறது தான். ஆனால் அந்த விஷயத்த பென் நம்ப போகிறது கிடையாது. அதனால அங்கே சண்டை நடக்குது. அந்த சண்டையினுடைய முடிவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடம் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. அமாரா வந்து மயங்கிருக்கிறாங்க போல இருக்கு. அதனால அவங்கள பாதுகாப்பாக தூக்கிக்கிட்டு தன்னுடைய ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறான் விக்டர் வான் டூம். அங்கே தான் கண் விழிக்கிறாங்க அமாரா. கண் விழிச்சவங்க என்னடா நாம் எங்கேயோ வேற ஒரு இடத்துல இருக்கிறோமே அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும்போது விக்டர் எந்த ஒரு உடையும் இல்லாமல் ஒரே ஒரு கால் சட்டையோடு ஏதோ ஒரு தியானம் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது என்னை எங்கே கொண்டு வந்திருக்கிற, இது என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்ன இடத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது உன்னோட இடம் அடிஞ்சு ஒளிஞ்சி போச்சு, நாங்கள் சண்டை போட்டதில்ல, நான் உன்னை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் நான் உன்னை இங்கே கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குற அமாரா, ஏன்பா என்னை தொல்லை பண்ணுறீங்க, என்னை விட்டு விலகி தான் ஈரேன், அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக விக்டர் வான் டூமா இருந்து செயல்பட்ட நீ ஏயா இப்போ அயன்மேனா மாதிரி செயல்படுற, உனக்கு உண்மையிலேயே என்னதான் நோக்கம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஏன் நீ மாறி போன அப்படிங்கறதான் அவங்களுடைய கேள்வியுடைய உண்மையான நோக்கம். அதற்கு டூம் வந்து விளக்கம் கொடுக்கறான். அவன் என்ன விளக்கம் கொடுக்கறான் அப்படின்னா, அவன் வந்து பிறக்கும்போது பெரிய பணக்காரனோ ரொம்ப சிறப்பான இடத்துலயே பிறக்க கிடையாது. ஏன்னா ஒரு சூனியக்காரியின் மகன் காட்டுல தான் வந்து பிறந்தான். அதன் பிறகு நகரத்துக்கு வரான். இங்க மற்றவங்களோட சேர்ந்து செயல்படும் போது அறிவை வளர்த்திருக்கிறான், ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கிறான், ஒரு அரசனா மாறி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மந்திரம் சார்ந்த விஷயங்கள்லையும் உயர்ந்திருக்கிறான். அதை தொடர்ந்து அவனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது அப்படின்னு நினைச்சு சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிறதுல அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தி அவன் கடவுளாகவே மாறிட்டான். கடவுளாக மாறி அவருடைய எதிரிகள் நண்பர்கள் எல்லாரையுமே கெட்ட வச்சிருந்தான், எல்லாரையும் கட்டுப்படுத்தினான். அப்படி இருந்தும் கூட அது அவனுக்கு முழு திருப்திகரமானதா இல்லை. ஏன்னா அவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கைக்குள்ள வச்சிருந்தாலும் அவன் அவனாவே இருந்தான். இதனால அவன் தோத்து போனான். தோத்து போன பிற்பாடு
அவனுக்கு ஒரு புதிய ஞானோதயம் வருது. நாம எல்லாத்தையும் அடைஞ்சும் நமக்கு திருப்தி இல்லையே, ஒருவேளை நம்மளுடைய உண்மையான நோக்கம் இது இல்லையோ, நம்ம வேற வழியில போகணுமோ அப்படின்னு அவன் முடிவு செய்யறான். அந்த இடத்துல அவனுக்கு எப்பவுமே டோனி ஸ்டார்க்கின் மீது நல்ல மதிப்பு உண்டு. டோனி ஸ்டார்க்கை பின்தொடரக்கூடிய ஒருத்தனா இருக்கிறதா அவன் அடையாளப்படுத்துறான். அதனால டோனி ஸ்டார்க் இறந்து போன உடனே தன்னுடைய சிறப்பான வழிக்கும் தன்னுடைய ஒரு புதிய பாதைக்கும் அயன்மேன் அப்படிங்கிற விஷயம் சிறப்பானதா இருக்கும், நல்ல மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு அவன் முடிவு செய்யறான். இந்த இடத்துல இவன் கெட்டவனா இருந்தான் இல்லையா, இந்த காலங்கள்ல அவன் மிக மோசமான தீயவர்களோடலாம் பழகினான். அந்த மோசமான தீயவர்களால என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தரவெல்லாம் இப்ப இவங்கிட்ட இருக்கு. இந்த தரவுகளை வச்சு ரொம்ப எளிதாவே அவர்களை வீழ்த்திட முடியும், அவங்கள திருத்திட முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சிக்கலுக்கும் அவனால விரைவா முடிவை கொடுத்துட முடியும். ஏன்னா அவன் அந்த அளவுக்கான புத்திசாலி. அதாவது அவன் தீயவனா இருந்தது கூட இப்ப அவன் நல்லவனா மாதிரி செயல்படுறான் இல்லையா, அதற்கான ஒரு முன் தயாரிப்பு தான் அப்படின்னு அவன் நம்புறான். அதை அமாரா கிட்ட சொல்றான். ஆனா அமாரா என்ன சொல்றான்னா, இங்க பாரு, நீ நினைச்ச விஷயங்கள்லாம் அடைஞ்சு உனக்கு திருப்தி கிடைக்கலன்னு தான் இப்ப புதிய பாதையை தேர்ந்துட்டு இருக்கிற. நீயும் விஞ்ஞானி, நானும் விஞ்ஞானி, எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். நீ முழுமையா நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு சொன்னாலும் நீ கெட்டவனா இருக்கும் போது செஞ்ச விஷயங்கள் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எதுவும் மாறாது. நீ ஒரு மிருகம், உனக்கு திருப்தி இல்லைன்னு தான் நீ வேற வழியை தேர்ந்தெடுத்துட்டுக்க. என்னை தொல்லை பண்றத விடு, என்னோட இடத்துக்கு அனுப்பி வை அப்படின்னு அவ சொல்றா. அதன்படி டாக்டர் டூம் தன்னுடைய மந்திரத்தால அவளை அங்கிருந்து அனுப்பிடுறார். இதே நேரத்திற்கு விக்டர் வேன் டூமை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பென் விக்டரை தேடிக்கிட்டு லாட்வேரியாவில் அவருடைய கோட்டைக்கு போறார். அங்க விக்டர் இல்ல, அவருக்கு பதிலா அந்த கோட்டையில விக்டருடைய அம்மாவான சிந்தியா இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய மந்திரத்தால நம்ம பென்னை கட்டி போடுறாங்க. அதாவது பென்னுடைய உடம்புல இருந்து அவருடைய கல் போன்ற அமைப்புகள் எல்லாம் உதிர்ந்து விழுற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அவரை கட்டுக்குள்ள வைக்கிறாங்க. இந்த வேளையில விக்டர் வேன் டூம் என்ன பண்றாரு, நேரா ஷீல்டோடைய ஹெலிகாப்டருக்கு போறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடணும். நம்ம மரியாதையில காப்பாத்தியும் ஷீல்டு அமைப்பானது நம்மளை பின்தொடர்ந்து வருதுன்னா நிச்சயம் அவங்களுக்கு இன்னும் புரியல, நான் நல்லவனா மாறிட்டுது அப்படின்னு நினைச்சு நேரா மரியாதைகள் கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ நான் ரொம்ப நல்லவனாயிட்டேன், அதனால என்னை பின்தொடராதீங்க, அதுல எந்த பலனும் இல்லை, நான் நல்ல மாதிரியே செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்திற்கு விக்டரை பின்தொடர்ந்து வந்த நம்ம பென் அங்க லாட்வேரியாவுடைய கோட்டையில தான் இருக்கிறான் அப்படிங்கிற உண்மையையும் டூம் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவன் அங்கிருந்து வெளியேறி லாட்வேரியாவுக்கு வரான். லாட்வேரியாவில் இப்போ டூம் இல்லாததுனால அங்கே ராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதி கிட்ட தான் அந்த நாட்டை கொடுத்துட்டு வந்திருப்பான் டூம். இப்போ போய் பார்த்தா அங்கே ஒன்றும் நல்ல மாதிரியா இருக்காது. அங்கே பள்ளிக்கூடங்கள் கூட நடக்காது. பசங்க எல்லாமே வீதியில் திரிவாங்க, துப்பாக்கி மாதிரியான விஷயங்களை தேடிக்கிட்டு திரிவாங்க. ஸோ அதனால ராணுவ தளபதி கிட்ட போய், இங்கே பாரு, நாடு நல்லாக்கணும்னு தான் உங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு வந்தேன், நீ நல்ல மாதிரியா வைக்காம ராணுவ ஆட்சி நடத்திட்டு இருக்கிற, இதெல்லாம் சரியில்லை. ஏஞ்சலா கரூர் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பான ஆளு. இங்க வந்தவொடனே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆளுகிட்ட அவங்களை கண்டுபிடிச்சு அந்த ஆட்சியை கொடு, நாட்டை நல்ல வழியில கொண்டு போற வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோட்டைக்கு போறான் நம்ம விக்டர் வேன் டூம். அங்க போய் பார்த்தா நம்ம பென்னை விக்டருடைய அம்மாவான சிந்தியா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறா. இந்த இடத்துல அது உண்மையிலேயே தன்னுடைய அம்மா தானா அப்படிங்கிற சந்தேகம் டூமுக்கு வருது. நீ யாரு முதல்ல அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு தான் போறான். ஆனா அவங்க தெளிவா சொல்றாங்க, நான் உன்னோட அம்மா தான் அப்படின்ட்டு. உடனே நம்ம விக்டர் என்ன பண்றான்னா, சரி நீ என்னோட அம்மா தான் அப்படின்னா இத்தனை நாளா வராம இப்பயும் வந்துக்கிற, ரெண்டாவது நீ வந்த நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதற்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி நீ செய்யற செயல்பாடெல்லாம் நான் பார்த்தேன், அது எனக்கு அவமானகரமானதா இருந்தது. நீ விஞ்ஞானியான, நாட்டுக்கு அரசனான, மந்திரம்லாம் கற்றுக்கிட்ட, எல்லாம் சிறப்பானதுதான், ஆனால் அது அவமானகரமாக இருந்தது. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணியிருக்கிற, ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்துருக்கிற. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு பெருமை தான், நான் சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த புதிய பாதைக்கு சிக்கலாக சிலர் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் தடுத்து அழித்து உனக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கிறேன். அப்படி தான் இந்த பெண்ணையும் பிடிச்சி வச்சிருக்கிறேன். இவன்லாம் உன்னை நல்ல மாதிரியே இருக்க விடமாட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே டூம், இவனை நீ விடுவி, அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயமே அப்படின்னு சொல்லும் போது பென்னை அவங்க விடுவிச்சிடுறாங்க. தொடர்ந்து நம்ம டூம் அந்த அம்மா கிட்ட இன்னொரு கேள்வி கேட்பான்.
அதாவது இதற்கு முன்னாடி நான் செஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு அவமானகரமானதாக இருந்தால் என்னை ஏன் வந்து நீங்கள் தடுக்கவில்லை அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த அம்மா ஏன் தடுக்கலன்னா நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது டூமுக்கு ஒன்றும் நம்பிக்கை தர மாதிரி தெரில. எந்த இடத்துல அந்த அம்மா சரி சரி இப்போ நாம பேசுறது சரிப்பட்டு வராது, உன் மனசு தெளிவா இருக்கிறப்ப நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. விக்டர்கிட்ட இருந்து மறைந்து வந்த அந்த சிந்தியாவை யார் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படும். அதாவது சிந்தியா கூட ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்ன இல்லையா, அந்த ஆள் ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. அது உண்மையான ரீட் ரிச்சர்ட்ஸா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான பதில் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரிய வேண்டியது இல்லை. மேலும் அமாரா கிட்ட விக்டர் வேண்டும் தன் தாய்க்கும் தனக்கும் நடந்த அந்த வார்த்தை குறித்து சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு அமாரா வந்து நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற, ஆனால் அந்த விஷயத்தை நீ பெற போடுவது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன்னை என்னால் சரி செய்யவும் முடியாது அப்படிங்கிறத அவள் அடையாளப்படுத்தியிருப்பா. ஸோ அந்த விஷயம் இங்கு காட்சிப்படுத்தப்படும். இதை தொடர்ந்து விக்டர், பென் மற்றும் ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்களுடைய இளமை கால உறவு முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு காட்சி வரும். நம்ம விக்டர் வந்து ரீடையும் பென்னையும் ஒதுக்கி வச்சிருப்பான். ரெண்டாவது விக்டர் வந்து ஒரு புது வகையான கருவியை உருவாக்கிட்டு இருப்பான், அதாவது சத்தங்களோட பேசுறதுக்கான கருவி. ஸோ அது வந்து அவங்க அம்மாவோட பேசுறதுக்கு அவன் உருவாக்குறது அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல இவங்க 3 பேருக்கான உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த உரையாடலில் தெரியும். ரீடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வமானவன், தன்னுடைய சக மாணவர்களுடைய கோட்பாடு சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை விவாதிக்கவும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிழை திருத்தம் செய்யவும் பிரியம் கொண்டவனா இருப்பான். விக்டர் வந்து ரீடை எப்படி பார்ப்பான்னா ஒரு சாதாரண ஆளவன் தான், இவன் உச்செல்லாம் கிடையாது, ஆனால் தன்னை அதிமேதாவியாக நினச்சிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் வச்சுருப்பான். பென்னை பொறுத்த வரைக்கும் விக்டரை ஒரு வகையான கிறுக்கன், அது மட்டும் இல்லாமல் கேலி பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான். அதாவது விக்டர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பென் வந்து கேலி பண்ணுவான். மேலும் உங்களுக்கு தெரியும் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் அணியில ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்னா ரீடும் பென்னும். ஜானியை பொறுத்த வரைக்கும் ரீடுடைய மச்சான், அதாவது மனைவியோடைய தம்பி, அவ்வளவுதான். சரி, நாம நிகழ்காலத்துக்கு வந்துடலாம். டாக்டர் டூம் அயன்மேன் அவர் என்ன பண்றாரு, அடுத்த ஒரு தீயவனை தேடி பிடிச்சி அவனை நிர்மூலமாக்க முற்படுறாரு. அதுதான் விசார்ட். அவங்களோட சண்டை போடும் போது ஒரு எதிர்கால காட்சியை திடீர்னு பார்ப்பாரு நம்ம டாக்டர் டூம். அந்த காட்சியை பார்த்து அவரு வியந்து ஸ்தம்பித்து நிற்கும் போது விசார்ட் வந்து டூமை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். கீழே விழுந்திருக்கக்கூடிய நம்ம டாக்டர் டூமை கைது பண்ண சீல்டு குழுவோடு அங்கே வந்து சேருகிறாங்க. சோரன் கார்ட்டர் சீல்டுடைய புதிய கட்டுப்பாட்டு அதிகாரி. ஏன்னா மரியாதைகள் இல்லை அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்துவாங்க. இந்த இடத்துல டோம் வந்து மரியாதைகள் கிட்ட தான் பேச பிரியப்படுறதா சொல்லும்போது, மரியாதைகள் இனிமேல் எங்கள் அமைப்பில் இல்லை, அவ கூட நீ என்ன ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அது நீ செல்லுபடி ஆகாது, நான் உன்னை கைது பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது அவளை ஏமாத்திட்டு நம்ம டூம் அங்கிருந்து தப்பிச்சு போவார். இதே நேரத்திற்கு வேறொரு இடத்துல ஒரு புதிய கதாபாத்திரம் இந்த செய்தியை தன்னுடைய மடிக்கணினியில பாகுது. அந்த கதாபாத்திரம் ரீரி வில்லியம்ஸ். அதில் என்ன செய்தி போகுதுன்னா, அயன்மேன் போல ஸ்டோனி ஸ்டார்க்குடைய மெய்ப்பு கருவி அமைப்பில் உடையணிந்த ஒருத்தனை சீல்டுடைய கட்டுப்பாட்டு அதிகாரியான சோரன் கார்ட்டர் தன்னுடைய படையுடன் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மெய்ப்பு கருவியில் இருக்கும் ஆளு டோனி ஸ்டார்க் தானா அப்படிங்கிறத எங்களால் உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு அந்த செய்தி போகும். இதை கேட்டுட்டு ரீரி வில்லியம்ஸ் தன்னுடைய மெய்ப்பு கருவி எடுத்து மாட்டிக்கிட்டு இந்த விஷயத்தில் அவங்க நம்ம டூமை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது முதல் தொகுதி முடிவடைகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து கருத்து சொல்லிட்டு போலாம். நான் மீண்டும் இன்னொரு சுவையான காணொளியில நான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.